எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் இப்போ கௌதம்க்கு மிகப்பெரிய ஒரு ட்ராப்பை வச்சுட்டாங்க. இதில் கௌதம் சிக்கினாரு அப்படின்னா கண்டிப்பாக சின்ன பின்னமாயிடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா சொந்த தம்பியை வந்து இப்போ கடத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அஞ்சலி வந்து இப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தெரிய வைக்கணும்னு நினச்சாங்க. பட் கார்த்திக் வந்து இப்போ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல, அதே மாதிரி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. அந்த மாதிரி வந்து இப்போ கார்த்திக் முட்டாள்தனமாக இருந்துட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் வந்து பல உண்மைகள் தெரிய வந்துடுது. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா, அதாவது எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் போடுற பிளான் மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி போடுற பிளான் வந்து இப்போ தெரிய வந்துடுது. மொத்த சொத்தையுமே வந்து தான் பேருக்கு எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை வந்து அடிச்சு துரத்துறது தான் மொதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பிளான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் பயங்கர கோவத்தோட இந்த அஞ்சலியை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. அதுவும் வந்து இங்கே சிறப்பான சம்பவம் நடக்குது. ஒரு பக்கம் வந்து கார்த்திக் மட்டும் இந்த அஞ்சலி இன்னமும் திருந்தாம தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறது கூட தயங்க மாட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.